நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தினுடைய டீசர் அப்படிங்கிறது எப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் ஜனநாயகன் படத்துலேருந்து 2 தரமான போஸ்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 2 போஸ்டர்ஸை பற்றின ஒரு சின்ன டீகோடிங் பார்த்தா இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் திங் நம்ம வந்து ஜனநாயகன் படத்தினுடைய டீசர்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ டீசர் அப்படிங்கிறது மண்டே ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை அப்படின்னு நமக்கு அஃபீஷியலாக இன்சைட் ரிப்போர்ட்ஸ்லாம் தகவல் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜேசன் சஞ்சய் அவர்களுடைய சிக்மா படத்தினுடைய டீசர் வந்து வெளியிட போகிறாங்க. இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொடுத்ததா. அதனால் விஜய் அவர்கள் வந்து ஜேசன் சஞ்சயோட கிளாஸ் விட்டு அப்டேட்ஸ்லாம் கொடுக்க போகிறதே இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெனஸ்டே, அதாவது டிசம்பர் 24 வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன் படத்துலேருந்து டீசர் வருது அப்படின்னு ஒரு போஸ்டர் மூலியமாக உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வெளியிடுவாங்க. டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக உங்களுக்கு வந்து ஜனநாயகன் படத்தினுடைய டீசர் அப்படிங்கிறது அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டீசர் அப்படிங்கிறது 1 நிமிஷம் 30 செகண்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, டீசர் ரிலீஸ் பண்ணால் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு. டீசர் அப்படிங்கிறது ட்ரெய்லரோடைய ஒரு ஷார்ட்டர் வெர்ஷன் தான். ட்ரெய்லர் கன்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதை பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இப்போ வரைக்கும் டீசர் அப்படிங்கிறது டிசம்பர் 25 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ எத்தனை பேர் டீசர் கண்டு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி போங்க. ஸோ இரண்டாவது விஷயமா கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு 2 தரமான போஸ்டர்ஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க. முதல் போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா சேட்டிலைட் ரைட்ஸ் வந்து ஜீ தமிழ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத இவங்க வந்து அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் மாதிரி வெளியிட்டிருந்தாங்க. அந்த போஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சாரோட பைக் வந்து லைட்டாக ஸ்கிட் ஆன மாதிரி, கையில் வந்து கத்தி வச்சுட்டு ஓடுற மாதிரி ஒரு தரமான போஸ்டர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இப்போ வரைக்கும் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணதிலே ஒரு உருப்படியான போஸ்டராக இந்த போஸ்டர் தாங்க. மிச்ச போஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலே ஏஐ ரிலேட்டடாக இருந்துச்சு. அதுக்கு இந்த போஸ்டர் பரவாயில்ல அப்படி தான் சொல்லியாங்க. ஸோ இந்த போஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சார் வந்து மமிதா பைஜுவை காப்பாற்றிட்டு போகிற மாதிரி ஆன சீக்வன்ஸ் அப்படின்னு வந்து சோஷியல் மீடியாவில் சொல்லப்படுது. இந்த போஸ்டர் இந்த சீன் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்ட்ரோல் பிளாக்கில் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இரண்டாவது போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சாரும் அனிருத் அவர்களும் தளபதி கச்சேரியில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து இவங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா KYC டைம்ஸ் ஸ்கொயர், அது வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க்லேருந்து இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன் படத்தை ப்ரமோட் பண்ணுற விதமாக அமேசான் மியூசிக் வந்து இந்த ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த போஸ்டர் ரொம்பவே சூப்பராக இருக்கிறதா சொல்லியாங்கன்னா, எஸ்பெஷலி விஜய் சார் லுக்காக இருக்கட்டும், ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே தரமாக இருக்குதா சொல்லியாங்கன்னா. ஸோ இந்த 2 போஸ்டர் பற்றினா உங்களுடைய ரேட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி போங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.